அண்மை செய்தி. மாநிலங்களவை தேர்தலுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். மாநிலங்களவை தேர்தலையொட்டி தற்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தாவேக ஆதரவில் மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். மாநிலங்களவை தேர்தலையொட்டி தற்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் முன்னிலையில தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். குறிப்பாக தாவேகாவுடன் கூட்டணி அமைந்த பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சரவை இடம் கொடுக்கப்பட்டது. மேலும் ராஜ்யசபா பதவி முன்னாள் அதிமுகவுடைய எம்பி இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் ராஜினாமா செய்த நிலையில தற்போது அதுக்கு 2.5 ஆண்டு காலம் இருக்குது. அந்த அதுக்கு அந்த பதவிக்கு யார் போட்டியிட போறார் கேள்வி நிலையில தாவேகாவோட கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில கடந்த காலங்களில் ப. சிதம்பரமாக இருக்கட்டும் முதல்வர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தேர்தல் பொறுப்பாளர் பிரிட்ஜ் ஜோடகரும் தமிழக முதல்வர் நேரே சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அதற்கு பிறகு நேற்று அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராஜ்யசபா பதவிக்கு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடுவது. அந்த அடிப்படையில் இன்று காலையில மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் கூட்டணி கட்சி அமைச்சருடன் மிக முக்கியமாக வன்னியரசாக இருக்கட்டும், இந்தியன் முஸ்லீம் கட்சியினுடைய ஷாஜகான், மேலும் காங்கிரஸ் கட்சியுடைய சட்ட அமைச்சர்கள் விஸ்வநாதன் மற்றும் ராஜேஷ்குமார் மற்றும் மூத்த தலைவராக காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடைய ப. சிதம்பரம் அவர்கள் முன்னிலையில தற்போது வேட்புமனுவை பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் செய்து வருகிறார். அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய உடன் முன்னிலையில தமிழக முதல்வர் மிக முக்கியமாக ஜோசப் விஜய் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியாது. தற்போது தொடர்ந்து அந்த வேட்புமனை தாக்கல் செய்த பிறகு அந்த காப்பீடுகளில் அந்த ஆவணத்தை படித்து வரும் காட்சிகளை நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து அந்த பதவியேற்பு நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகுல மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சிக்கு இந்த ராஜ்யசபா பதவியை கொடுத்திருப்பது கூடுதல் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது சலோமி. அதன் அடிப்படையில் தற்போது அவர் பதவியேற்பு வருகிறார். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.